முட்டாள் தான் சொல்லுவான், என்னால் என்ன செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது. முயற்சி செஞ்சால எல்லாரும் என்ன செய்ய முடியும், எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். அதெல்லாம் மேலே என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பாருங்கள். எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடிக்க முடியாய் பரலோகத்தின் தேவன் பூலோகத்துக்கு இறங்கி வந்து பிசாசின் தந்திரங்களை முடித்தார், பாவங்களை முடித்தார், சாபங்களை முடித்தார். எல்லாவற்றையும் சிலுவையில் முடிந்தது என்று, எல்லாம் முடிந்தது என்று முடித்து தீர்த்தார். சகோதரன் பாஸ்கர் அவர்கள் இந்த எல்லாம் முடிந்தது என்ற வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் நினைக்கிறேன். கரவொலி எழுப்பி அவர்கள் வரவேற்கிறேன். அல்லேலூயா. முடிய போகுது நிகழ்ச்சியில். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது எத்தனாவது வார்த்தை? 7 வரப்போகுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனாய கர்த்தர் யோவான் சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே முடிந்தது. வாசிங்க அதை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அறைந்து இரத்தின சுருக்கமாய் ஒரு 7 வார்த்தைகளை, நமக்கு தேவையான காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாய் சிலுவையில் சொன்ன வார்த்தைகளை இந்த நாள் உலகம் முழுதும் அதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏதோ ஒரு சர்ச்சில் இல்லை, அந்த சர்ச்சில் இந்த சர்ச்சிலலாம் இல்லை, உலகம் முழுதும் கொண்டாட அந்த வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் சகல பிரசவங்களை பார்க்கலும் தன்னுடைய வார்த்தையை தூங்கிட்டீங்களோ மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு வார்த்தை தான் இருக்குது, ரொம்ப சோர்ந்து போவாங்க. அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறவங்க கைகளை ஊற்றி அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். எதுக்கு தெரியுமா அந்த சிலுவை தியானங்கள்? எதுக்கு தெரியுமா உங்களுக்கு? நேரம் போகலையோ? அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி போயிட்டு வருவோம், ராமியம்பட்டிக்கு போயிட்டு வருவோம்னு நான் முக்கடையிலேருந்து வந்தனோம். அல்லேலூயா. பகுதியக்க பழையப்பட்டிலேருந்து வந்தாங்களோ? இல்லைம்மா சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தைகள் மகிமை உள்ளது. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்த அந்த காரியங்கள் மகத்தானது. அது சொல்லி முடியாதது, வார்த்தையில் அடங்காதது. யோவான் சுவிசேஷத்திலே கடைசி அதிகாரத்திலே 21ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதின, அவர் செய்த அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் அதுக்கு கணக்கே இல்லை, உலகம் கொள்ளாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நேரம் போகலன்னு சொல்லி வந்து உட்காரல, சிலுவை பற்றிய தியானத்தில் நாம் உட்கார்ந்துருக்கிறோம். சிலுவையில் இயேசு கிறிஸ்து ஏன் தொங்கினார், இயேசு ஏன் எனக்காக பாடுபட்டார், ஏன் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி அதை தியானிக்க ஒன்றமாய் கூடி வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டார். அதை வாசிங்க. ஆக்கினார். அல்லேலூயா. இந்த சிலுவையில் அறையப்பட்டவரே ஆண்டவர். சாதாரண மனிதனாய் அவரை அறைந்தார்கள். ஆனால் ஸ்தோத்திரம், அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள், இந்த சிலுவையில் அறையப்பட்டவரே ஆண்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அதுக்கடுத்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4:10. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் ஆனார். ஒரு முடவன் சுகமாய் நிற்கும் பொழுது சொல்லப்பட்டதான வார்த்தை பேதுரு சொல்லுகிறான், இந்த முடமான இந்த மனிதன் சுகமானது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்ததினாலே. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்தார்கள். 8ஆம் வசனமும் வாசிங்க. அல்லேலூயா. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்னொரு 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்னொரு சுவிசேஷம் எனக்கு இல்லையே, எங்கேயோ ரட்சிப்பு எனக்கு இல்லையே, இந்த வேதம் தான், இந்த வார்த்தை தான், இந்த சிலுவை பற்றிய உபதேசம் தான் என்னை ரட்சிக்கும். அல்லேலூயா.
அதை நம்பி தான் நிற்கிறோம். சோத்திரம். ஏன்னா சிலுவையில் எனக்காக பாடுபட்டார், சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவர் புறக்கணிக்கப்பட்டார். மத்தேயு 26:56 சொல்கிறது, அவரோடு கூட இருந்த 12 சீசர்களும் அவரோடு கூட அற்புதங்களை கண்ட சீசர்களும் ஓடி போனார்கள். சிலுவையில் அறையப்பட்ட உடனே மத்தேயு 26:56. ஆனால் அப்போஸ்தலர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே சீடர்கள் எல்லோரும் கூடி வந்தார்கள். சிலுவைக்கு அப்புறம் நடந்தது. சிலுவையில் அறையப்பட்ட பொழுதோ எல்லோரும் ஓடி போனார்கள் என்று சொல்லப்பட்டது. சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தவுடனே சொன்ன வார்த்தைகள் இங்கே அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது எல்லோரும் கூடி வந்தார்கள். சிலுவைக்கு அப்புறம் ஒரு பெரிய அற்புதம். அல்லேலூயா. சிலுவையினாலே நமக்கு ஆசீர்வாதம். அது தொட்டு கும்பிட இல்லை. அல்லேலூயா. அது ஒரு அடையாளம். அதுக்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்லி, தெரியுமோ தெரியாது தெரியல. கல்லிலே பாம்பை கண்டால், கல்லிலே செய்த பாம்பை கண்டால் கையெடுத்து கும்பிடுகிறான். கல்லிலே செய்த பாம்பை கண்டால் கையெடுத்து கும்பிடுகிறான். அந்த பாம்பானது உயிரோடு வந்தால் கல்லெடுத்து கொள்ளுகிறான். விளங்குதா உங்களுக்கு? இது முட்டாள்களின் ஆராதனை. நாம் அப்படி அல்ல. வார்த்தையை வந்து நிற்கிறோம். ஏதோ ஒரு உருவத்தை வந்து நாம் வணங்குவவர்கள் அல்ல. பொம்மையையோ சுருவத்தையோ ஏதோ ஒரு காரியத்தை நாம் வணங்குவவர்கள் அல்ல. நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முனமுன என்று சொல்லும் மந்திரம் ஏதடா? நட்டக்கல் பேசுமோ? நாதன் உள்ள இருக்கையில் சுட்ட சட்டியும் கரியின் சுவை அறியுமோ? போடா மூடா. இப்படியும் ஒரு ஆள் சொன்னார். நிறைய இருக்கு, அது சொல்லிட்டே போவேன். அது 1/4 மணி நேரம் ஓடிடும். ஸோ அது எனக்கு கொடுக்கப்பட்டதான நேரம் 1/4 மணி நேரம். அல்லேலூயா. 10 நிமிஷம்தான். இப்படியா இருக்கிறது. அதாவது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார். எனக்காக அவங்களுக்காக இல்லை, எனக்காக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கலாத்தியர் 6:14 சொல்கிறது, நான் கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்று கொடுத்து பாராட்ட மாட்டேன். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வார்த்தை. நிறைய இருக்குது. ஸ்தோத்திரம். அதெல்லாம் பேசுனா நிறையா ஓடிடும் நேரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது சிலுவையிலே அவர் இயேசு கிறிஸ்து ஏன் அந்த முடிந்தது என்று சொன்னால் அவரை குறித்ததான அந்த வேதாகமத்திலே முழுவதும் சொல்லப்பட்டதான வார்த்தைகளை நிறைவேறும்படியாய் நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. அவரை குறித்து ஏதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் என்று சொல்லி பிறந்தார். அதை முடித்தார். என்னது? அதை முடித்தார். நான் நிறையா சொல்கிறேன். ஸ்தோத்திரம். அப்புறம் பிறப்பை குறித்து சொல்லி முடித்தார். மத்தேயு 16:21 சொல்கிறது, பாடும் மரணத்தை பற்றியே பேசினார். எனக்கு முன்பாக பாடு மரணம் இருக்கிறது என்று சொல்லி பேசினார். அதை முடித்தார். லூக்கா 22:37 சொல்கிறது, 22:37 அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். அதை முடித்தார். சிலுவை கல்லர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து தூங்கினார். அக்கிரமக்காரர்கள் மத்தியிலே அவர் இருந்தார். அதனாலே சோத்திரம் அதை நிறைவேற்றினார். மத்தேயு மார்க் 10:33 இயேசு மரண ஆக்கினைக்கு உள்ளாக்கப்பட்டார். அதை நிறைவேற்றினார். யோவான் 4:34 அவர் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம். அதை நிறைவேற்றினார். அது முடிந்தது என்று சொன்னார். யோவான் 7:14 நித்திய ஜீவன் நீர் நியமித்த கிரியைகளை நான் முடித்தேன் என்று சொல்லி முடித்தார். அல்லேலூயா. இது அவர் செய்ததான பிதாவுக்கு பிரியமான காரியங்களை செய்து முடித்தார். எனக்கு அதனால் என்ன? எனக்கு என்னையா கேட்போம்ல. இது அவர் பிதாவின் சித்தத்தை அவர் செய்தார். நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு சின்ன காரியம் வேண்டி இருப்பதனாலே உங்களுக்கு தேவையில்லை தெரியல, ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எனக்கு பிரயோஜனமாக முடியாத அந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்துவேன். அல்லேலூயா. ஏன்னா மனிதனால் கூடாதவை தேவனால் கூடுமே. விளங்குதா? ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்திருப்பார். 138ஆம் சங்கீதத்திலே கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதே போல நீதிமொழிகள் 23:18 சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை அவர் முடித்து தருவார். அல்லேலூயா. விளங்குதா? என்னால் முடியாது, நிச்சயம் முடிவு உண்டு. ஆனால் அந்த காரியத்தை அவர் கரத்திலே கொடுப்பேன். இந்த காரியத்தை என்னால் முடியாதியா, நான் ஒரு சோம்பேறின்னு வச்சுங்களேன், இல்லாட்டி என்னால் இயலாதவன்னு என்று ஒத்துக்கொள்ளுங்களேன், அவருடைய கரத்திலே கொடுப்பேன். கர்த்தர் பராக்கிரமசாலி, பயங்கரமானவர், அற்புதத்திற்கு சொந்தமானவர். அல்லேலூயா.
அதுதான் அப்போஸ்தலர்கள் பாடினார்கள், பேசினார்கள், எக்காலம் துணியோடு ஆர்ப்பரித்தார்கள், சிலுவையே என் மேன்மை. அப்போ அதை யோவான் அதை 4 சுவிசேஷம் வரைக்கும் அந்த சிலுவை பற்றி சொல்லப்பட்டிருக்காது. சிலுவை அதை நான் அதனுடைய செய்து முடிக்கணும்னு சொன்னார். ஆனால் அதற்கப்புறம் அப்போஸ்தலர் முழங்கினார்கள். என்ன செஞ்சாங்க? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே தெய்வம். எக்கால துணியிட்டார்கள், ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. விளங்குதா? விளங்கி போச்சா? அல்லேலூயா. விளங்காமல் போச்சா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அல்லேலூயா. முடித்தார். லாங்கா இருக்கு ரொம்ப. அது இந்த கஷ்டம் தீரவே மாட்டேங்குயா. இந்த கஷ்டம், இந்த நொம்பலம் தீரவே மாட்டேங்குது. நானும் என்னெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இது என்னை விட்டு நவழுத மாதிரியே இல்லை, தெரியலையே. உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும், முடிந்த என்று சிலுவையிலே செய்தார். அல்லேலூயா. சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்த கர்த்தராலே அதை உன்னால உனக்கு இருக்கிற துக்க நாட்களை முடிந்து போக பண்ண முடியும். அல்லேலூயா. உறுதியாக நம்புங்க. சிலுவையே அதுக்கு தானே, சிலுவை பாடுகளே அதுக்கு தானே. நான் அதான் நல்ல சந்தோஷமாக இருக்க முடியாது. இந்த நாட்கள் என்ன நாட்கள்? கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கை முழுவதும் துளிர் விடுகிற மகிழ்ச்சிகரமான வரும் நாட்கள். அதாவது எப்படி பூத்து குலுங்குற வயல்வெளி தோட்டத்தை போல செழிப்பதற்காக இந்த சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்கிறோம். அல்லேலூயா. விளங்குதா? விளங்கலையா? ஸோ காய்ச்சி பட்ட மரம் போல இருப்பதற்காக அல்ல, இனிதான் செழிப்பு உண்டாகும். நான் சிலுவை பற்றி தியானித்திருக்கிறேன். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து இவ்வளோ காரியங்களை எனக்காக செய்திருக்கிறாரோ, எனக்காக என்று சொல்லி நாம் உரிமை பாராட்டினோம் என்று சொன்னால் நமக்குத்தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது ஏதோ வந்தோம், கூடினோம், வெந்ததை தின்றோம், விதி வந்து செத்தோம் என்ற அல்ல. நான் நிறைய சொல்லுவேன். மற்ற தெய்வங்கள் என்று சொல்லுகிற காரியங்களிலே ஏராளமாக சொல்ல முடியும். எனக்கு நான் வர மக்கள்கிட்ட பேசும்போது பைபிளை கூட கடைசியில் ஒரு வார்த்தை தான் பேசுவேன். 1/4 மணி நேரம் அவங்களுடைய மந்திரத்தையும் அவங்களுடைய இதை தான் சுலோகங்களையும் அவங்களுடைய சொலவடையும் அவங்களுடைய காரியங்களை தான் சொல்லிட்டு தான் அப்புறம் இப்படி இருக்காம்மா கையெடுத்து முத்தமும் கொடுப்பான். என்கிட்ட பஸ்ஸில் வரும்போது இவ்வளோ இருக்கா, எங்கள் இதில் இவ்வளோ இருக்கா அப்படிமா, இவ்வளோ இருக்கியாம்மா. கடைசியில் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கப்பா, நான் இது வரைக்கும் ஒன்றை பைபிளை பேசலை. என்ன இது வரைக்கும் பைபிளை பற்றி பேசலை, என் பைபிளை பற்றி பேசலை, உன்னுடைய காரியத்தை தான் பேசியிருக்கிறேன். சோத்திரம், இப்பொழுது நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள் என்று சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்துடுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையிலே நமக்கு இயேசு கிறிஸ்து சம்பாதித்து வைத்த பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம அள்ளத்தட்டக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? நாளைக்கு பார்ப்போம், அன்னைக்கு பார்ப்போம். எனக்கு ஒரே ஒரு வார்த்தை மனசில் ஓடிட்டு இருக்கிறது சொல்லிடுறேன். சோத்திரம், இந்த சிலுவை கல்லர்களை போல தான் எல்லாரும் இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்துக்கலாம். கள்ளப்பயக்கர். அல்லேலூயா. கள்ளமாறு கேரளாவில் சொல்லுவாங்க, கள்ளமாறு அடிப்பாங்க. கடைசியில் பார்த்துக்கலாம். கடைசி நேரத்தில் அந்த சிலுவை கல்லன் மனம் திரும்பினா பார்த்தீங்களா? அதே போல தான் எல்லாரும் ஓரளவு இருக்கிறாங்க. சிலர் நல்லா இருப்பாங்க. ஏன்னா நான் இந்த வார்த்தையை தப்பிக்கணும், அதுக்காக சொல்கிறேன். சோத்திரம், விளங்குதா? அப்போ என்னை சொல்லிட்டேன் உன்னை சொல்லிட்டேன் குறை வந்துடும் பார்த்தீங்களா? அதுக்காக சொல்கிறேன். எல்லாரும் இந்த சிலுவை கல்லர்களை போல கடைசியிலே பார்த்துக்கலாம். சாவும் நேரத்தில் நாம் மனம் திரும்பி கொள்ளலாம். ஒன்றும் நடக்காது. திடீர்னு அடிபட்டு திடீர்னு தகால்னு ஹார்ட் அட்டாக் வந்து திடீர்னு அப்படி இப்படிலாம் நடக்குது. அப்போல்லாம் என்ன செய்வே நீ? சோத்திரம், இன்று மரித்தால் நீ எங்கு போவாய்? கர்த்தருடைய வார்த்தையை நம்பு. உனக்கு ஆசீர்வாதம் இங்கே தான் இருக்கு. சோத்திரம், சிலுவை யாரும் தொட்டு கும்பிட்றாங்க. அல்லேலூயா. சிலுவை யாரும் தொட்டுலாம் கும்பிட்றாங்க. சோத்திரம், அதெல்லாம் முடியாச்சு நேற்று. அல்லேலூயா. ஸோ யாராவது சில பேர் கோவப்பட்டுருவாங்க. இருக்கட்டும், நான் உண்மையை தான் சொல்கிறேன். உண்மை தான், அதை சொல்கிறேன், அவ்வளவுதான். நேற்று மூடியாச்சு, அதனால அது அப்படியே இருக்கட்டும். சோத்திரம், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம், சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்கு சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் நம்ம நினைச்சிடும் ஒப்பு கொடுப்போம். நாம் இங்கே கூடினது, நான் இங்கே வந்தது, நான் வந்த முகாந்திரம் எனக்கு ஆசீர்வாதத்துக்கு தான். எனக்கு பரலோகம் இருக்குது, எனக்கு தெய்வீக சமாதானம் உண்டாகும்படிக்கு தான். அது ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி அல்லேலூயா. சமாதானம் பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இருக்கிற காரியங்களுக்கு நாம் சொந்தக்காரர்களாய் மாறும்படியாய் அந்த சிலுவையிலே சிந்தினார் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விளங்குதா? சமாதானம், சுகம், பாடுகள் எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். சிலுவை பாடுகளை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு முடித்து தருகிறவர், முடியாத காரியங்கள் எல்லாம் முடித்து தருகிறவர். அப்படியே சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.